தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 வரமிளகா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே எண்ணெயில் 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 13 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய பல் பூண்டுனா 7 பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பழமான தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அதே சூட்லேயே பொட்டுக்கடலையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்தாச்சுங்க. வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான தக்காளி பொட்டுக்கடலை